அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 8வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய். இந்த ராசி வந்து ஒரு நீர் ராசி. பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க நிறைய பேர் அரசாங்க உத்தியோகத்துல இருப்பாங்க. எதையும் செய்யறதுக்கு துணிச்சல் உள்ளவங்களா இருப்பாங்க. அது மாதிரி செவ்வாய் தான் ராசி அதிபதி அப்படின்றது மட்டும் இல்லாம இந்த ராசி சந்திரனுக்கு நீச வீடு. அதனால வாழ்க்கையில உங்களை கஷ்டப்பட்டு தான் முன்னேறக்கூடியவங்களா இருப்பாங்க. முன்னேறினாலும் உங்களுக்கு என்ன இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு வருத்தம் இருக்கும். நல்ல பணம் இருக்கும், ஆனா குடும்பம் பிரச்சனையா இருக்கும். இல்ல குடும்பம் நல்லா இருக்கும், பணம் பிரச்சனையா இருக்கும். ஏதோ ஒரு வருத்தங்கள், ஏதாவது ஒரு சின்ன வருத்தங்கள் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பொதுவாக இந்த ராசி உள்ளவங்க 2 கல்யாணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எல்லாருக்கும் கிடையாது. ஜாதக அமைப்பெல்லாம் பார்க்கணும். ஜென்ரலா நான் சொன்னேன் அதிகமான, ஏன்னா நம்ம நிறைய ஜாதகம் பார்க்குறோம் இல்லையா, ரொம்ப வருஷமா பார்க்குறோம். அப்போ நமக்கு நிறைய தெரியறது இல்லை. அப்போ இந்த ராசிக்கு தன்மைக்கு இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி, அதனால உங்களுக்கு அது மாதிரி ஒரு முதல் கல்யாணத்துல அவங்க ஸ்பௌஸ் இறந்து போய் இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கோ, இல்லை அவங்க டைவர்ஸ் ஆகி இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு, இந்த மாதிரியான வாய்ப்புகள் இந்த விருச்சிக ராசிக்கு நிறைய இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் பேசிக்கலான குணங்களா இருக்கு. இது எல்லாருக்கும் நடக்கணும்னு இல்லை. நீங்க நான் இன்னும் தரம் சொல்லிடுறேன், நீங்க உங்க ஜாதக விசேஷங்களும் அதையும் பொறுத்து தான் நடக்கும். அதை புரிஞ்சுங்க. இந்த மாசம் உங்களுக்கு கலவையான பலன்கள், அதாவது நல்லதும் கெட்டதும் கலந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாசமா இருக்கு. மாசத்தோட முதல் பகுதியில மனசுல ஏதாவது குழப்பங்கள் இருக்கலாம். வேலை பார்க்குற இடங்கள்ல நல்ல ஏற்ற இறக்கங்கள், அதில் பிரச்சனைகள் இதெல்லாம் வரலாம் மாசத்தோட முதல் பகுதியில. மாசத்தோட 2ஆம் பகுதியில சூரியன் நல்ல பொசிஷன் வந்துடுது இல்லையா. சூரியன் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு வந்துடுறாரு. ஸோ அது என்னன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுறதுனால வேலை ரீதியா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படலாம். வளர்ச்சி நிச்சயமா ஏற்படும். குடும்பத்துல கொஞ்சம் ஏதாவது பதட்டங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது பதட்டங்கள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது இருக்கு. புதிய மார்க்கெட்டிங் பண்றவங்களுக்கு நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மாசத்துல 2ஆம் பகுதியில. அதாவது இந்த மாசத்தை பொறுத்த முதல் பகுதி கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் 2ஆம் பகுதி நல்லா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். முதல் பகுதியில உங்களுக்கு வேற வெளி தொடர்புகள், 3வது மனிதர்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ஏதான செய்திகள் வரலாம். அது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான செய்திகளா இருக்கும். அதை நீங்க எடுத்து பண்ண போகும்போது ஏன்னா பிரச்சனைகள் வரும். அது 2ஆம் பகுதியில நீங்கும். அப்படி புரிஞ்சுங்க. மாணவர்களை பொறுத்தவரை சாதாரண படம் தான். கொஞ்சம் எச்சரிக்கையோட பாடங்கள்லாம் படிச்சீங்கனாலே நல்லது. தொழில் சம்பந்தமா பதவி உயர்வு, பதவி மாற்றம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏற்கனவே ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மாற்றம் இந்த மாதம் நடக்கும். வியாபாரத்துல உங்களுடைய முயற்சி இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட்ஸ் நிறைய போட வேண்டியது. வருமானம் கொஞ்சம் அடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா 2ஆம் அதிபதி உங்களுக்கு தனகாரகன், தனஸ்தானாதிபதி அவர் 8ல மறைஞ்சிருக்கிறதுனால பணம் வர்றது லேட் ஆகும். பணங்காசு விஷயத்துல சிக்கல் இருக்கும், கொடுக்கல் வாங்கல்ல சிக்கல் இருக்கும். அதனால செலவுகளை கட்டுப்படுத்தி நீங்க அதை மீட் அவுட் பண்ணணும். குடும்பத்துல குடும்பஸ்தானாதிபதி 8ல இருக்காரு இல்லையா, அதனால குடும்பத்துல வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அது மன அமைதியை பாதிக்கும். அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். மாணவர்கள் படிப்புக்குள்ள கொஞ்சம் ஆர்வத்தை அதிகமா காட்டணும். அதனால லீவு அப்படின்ற மாதிரி லீவ் எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பொதுவாக மாணவர்களுக்கு இயல்பா இருக்கும். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி படிப்புல ஆர்வம் காட்டுறது ரொம்ப முக்கியம். கல்யாணத்துக்கு ஒரு சில தடைகள் இருக்கலாம், இந்த மாசத்துல இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கணும். அது தடை இருக்கும். ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதியும் 8ல தான் இருக்காரு. ஆனால் திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இப்ப வரக்கூடிய காலங்களில் சரியா போயிடும். ஸோ இந்த மாசத்துலயே ஆகஸ்ட் 18ஆம் தேதி சுக்கிரன் 9வது வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ இந்த மாச பின்பகுதியில அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நல்லபடியா நடக்கும். முன்பகுதியா கிடைக்கும். அதனால பின்பகுதியில் நடக்கும். இருந்த போலும் குடும்பஸ்தானாதிபதி 8ல இருக்கிறதுனால அது கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போகும். அது மாதிரி புரிஞ்சுங்க. குடும்பத்தோட கொஞ்சம் நேரம் செலவு பண்றது நல்லது. பொதுவாக ஜூலை 12லேருந்து ஆகஸ்ட் 26 வரைக்கும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். உடல்ல யாரும் காயம் ஏற்படுறதுக்கோ, உடல் புண்ணு ஏற்படுறதுக்கோ, தீக்காயங்கள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ராகு 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால
உங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க, பிபி உள்ளவங்க, அவங்களாம் கொஞ்சம் நிதானமாக நடந்துங்க. பொதுவாக வந்து தலைவலி மாதிரி உடம்புல இம்யூனிட்டி குறையிறது இதெல்லாம் இருக்கிறதுனால உடம்பு சோர்வாக இருக்கும், உடம்பு தடதடன்னு ஆடும், இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நிதானமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்தல உங்களுக்கு சுபமான நாட்கள் அப்படின்னோம்னா ஆகஸ்ட் 3, 8, 19, 23, 26, 31 இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நாட்களாக இருக்குது. நாட்களை குறித்து வச்சுங்க, அன்னைக்கு வந்து நல்ல காரியங்களை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதம் சந்திராஷ்டமம் பார்த்தா ஆகஸ்ட் 18லேருந்து ஆகஸ்ட் 20 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. சந்திராஷ்டம நாட்டில் முக்கியமாக வந்து யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணிட வேண்டாம், அது பிரச்சனையில் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த சந்திராஷ்டம நாட்டில் வீட்டிலேருந்து கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வியாபாரமோ தொழிலோ வேலை பார்க்குற இடங்களுக்கு போங்க. அது மாதிரி அங்கேருந்து வரும்பொழுதும் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வாங்க. கோயிலில் போய் ஒரு வணக்கம் பண்ணிட்டு கொஞ்சம் உட்காந்துருந்துட்டு வாங்க. இது மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த சந்திராஷ்டம நாட்டில் ஈஸியாக வந்து பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் கடந்துடலாம். பொதுவாக வந்து இந்த மாசத்துல உங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நான் வந்து இதுல ஒரு சில விஷயங்கள் வந்து நேர்மையா பேசணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கஷ்டங்களை சொல்லலாம். நீங்க நெகட்டிவா எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஜாதக விசேஷம் அதுவும் பேசும், அதையும் வச்சுதான் இந்த பலன்கள் நடக்கிறது. ஆனால் எல்லாருக்கும் நல்ல பலன் கிடைக்கணும் தான் என்னுடைய ஆசையும். அதே மாதிரி நான் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.